பின் படைத்து மண் படைத்து நபியை நமைக்களித்து மறை குர்ஆனை நபிக்களித்து பறக்கின்ற பறவைக்கு பசிக்கின்ற பொழுது ருசிக்கின்ற உணவை கொடுத்து ரசித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சர்வ புகழை படைத்த இறைவனை போற்றுவதற்கும் புகழ்வதற்கும் தகுதியற்ற அடியான் போற்றுகின்றேன், புகழுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சலாத் என்னும் கருணையும் சலாம் என்றும் வந்தனமும் ஜகத்தின் ஜெகஜோதியாய் ஜன்னத்தே ஜெகநாடியாய் மங்கா மணிவிளக்காய் இவ்வவனியில் பவனி வந்த ஒளிபிளம்பாய் உதித்த உச்சமர் கோமான் முஹம்மதே முஸ்தபா கஸ்தூரிமேனி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் இந்த இடத்தில் அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 சாதாத்துமார்கள், ஏனைய கௌரவ அதிதிகள், உஸ்தாதுமார்கள், ஏனைய பெற்றோர்கள், மாணவர்கள், ஏனைய நஜாயிகள் அனைவர்களுடைய சலாத்தை எதிர்பார்த்த வண்ணமாக அல்லாஹுவின் ஏழையான அடியான் சலாத்தை சமர்ப்பிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலம் நேரம் அன்றி எந்த இடத்திலும் எந்த நிலைமையிலும் புகழுக்கு சொந்தக்காரர் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யாராலும் தட்டி கழிக்க முடியாது. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை எடுத்துக்கொண்டால், எம்பெருமானாருடைய நிலையை பற்றி பேச போனால், எம்பெருமானாருடைய மதுகளை சொல்ல போனால் அதற்கு ஒரு வரையறை சொல்லிவிட முடியாது. எல்லோருக்கும் தெரியும். நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னீங்க, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லல, நீங்க முஸ்லிம்னு சொல்ல இயலா. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் ஈமான் கொண்டால் மாத்திரமே நீங்கள் முஃமின், நான் முஸ்லிம் என்று சொல்ல முடியும். மாறாக எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அன்பு ஒருவனுடைய கல்பில இல்லைன்னு சொன்னா அவனுக்கு சொல்ல இயலாது நான் முஸ்லிம், நான் முஃமினாக இருக்கிறேன் என்பதாக சொல்ல முடியாது. அதைத்தான் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மஈன். நீங்க உங்கள பெற்றோர்களை விடவும், உங்கள் மனைவி பிள்ளை குட்டி, அதாவது உங்களை விடவும், அனைத்து மக்களை விடவும் என்னை ஒருவன் நேசிக்கின்ற வரைக்கும் அவன் உண்மையான முஃமின் என்று யாராலையும் சொல்ல முடியாது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு தன்னுடைய கல்பில் அடிமட்டமாக கல்புலேயே ஊறி கிடந்தால் மாத்திரமே எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அந்த நேசம் மஹப்பத்து வெளிப்பட்டால் மாத்திரமே நாங்கள் முஃமின், முஸ்லிம் என்று சொல்ல முடியும். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மதுகளை சொல்லும் பொழுது, எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சிறப்புகளை சொல்லும் போதே பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் புர்தா ஷரீஃபில் அழகான 2 வரியிலே கவி வரியிலே சொல்லி காட்டுவாங்க. فَإِنَّ فَضْلَ رَسُولِ لِلَّهِ لَيْسَ لَهُ حَدٌّ فَيُرِبَانْ هُنَّاتِكُنْ بِفَمِيمٍ. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்புகளை ஒரு வரையறைக்குள், ஒரு மட்டுக்கட்டுக்குள், எம் பெருமானாருடைய புகழ் இவ்வளவுதான் என்று எவராலும் சொல்ல முடியாது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒருவன் கவி நடையில் எழுத ஆரம்பித்தாலும், கவி நடையில் ஒருவன் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்தாலும், அல்லது வாயால் எம் பெருமானாரை புகழ்ந்து கொண்டே இருந்தாலும் அதை புகழ்ந்து முடிக்க முடியாது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு வரையறைக்குள் கொண்டு விட முடியாது. எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய சிறப்பு அவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எல்லோருக்கும் தெரியும், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அரபிக் கவிகள் என்றால் சொல்லுவார்கள், தமிழ் வடிவில் உள்ள கவிதைகள் போன்று அல்ல அரபு கவிதைகள்.
அப்படியே அவங்க பேசினாங்கன்னு சொன்னா, அரபு மொழியில ஒரு கவியை சொன்னாங்கன்னு சொன்னா அப்படியே கல்ப பிளந்துட்டு போகும், அப்படியே இதயத்தை பிளந்து கொண்டு உள்ளுக்கு போற மாதிரி அவ்வளோ அந்த அரபுக்கு பவர்ஃபுல். அப்படிப்பட்ட ஒரு கவி புலி ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழ்ந்து ஏராளமான பைத்துகளை பாடி இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். அவர்களுடைய கவி அடியில சொல்லுவாங்க, மா இன் மதஹ்து முஹம்மதா பி மகாலதி லாகின் மதஹ்து மகாலதி பி முஹம்மதா. என் கவியால நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் புகழ்ந்தேன், என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை என் கவியால் நான் புகழ்ந்தேன். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களால் என் கவிக்கு புகழ் பெற்றதே தவிர என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எந்த புகழும் கிடைக்கவில்லை. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புகழிலே கிடப்புகிறவங்க. அல்லாஹு தஆலா அன்னவர்களை புகழ நிமிஷத்துக்கு நிமிஷம் நிமிஷத்துக்கு நிமிஷம் அன்னவர்களுடைய புகழ் கூடிக்கொண்டே இருக்குமே தவிர நாங்கள் பாடுறதுனால என் பெருமானாரை பத்தி பேசுறதுனால தான் ரசூலுல்லாஹ்க்கு புகழ் போயிரும் அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. புர்தா ஷரீஃபை கோர்வை செய்த பூசரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்னவர்களாக இருக்கட்டும், வித்ரியா ஷரீஃபை கோர்வை செய்த சதகத்துல்லாஹில் காஹிரியில் காதிரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அன்னவர்களாக இருக்கட்டும், அன்னவர்கள் அனைவர்களுக்கும் பெருமானாரை புகழ்ந்ததின் காரணமாகவே புகழ் பெற்றதே தவிர அவர்களுடைய அந்த விடயத்துக்கு புகழ் கிடையாது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய புகழ் என்பது அவ்வளவு மிகவும் அதை சொல்லிவிடிக்க ஒரு வரையறைக்குள் கொண்டு விட முடியாது. ஒரு விடயத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ஹபீப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அபூ ஜஹீல் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னா, ஹபீப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய அரசனிடத்துல போய் சொன்னாங்க, இப்படித்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு மனுஷர் இருக்காரு, இவரே அல்லாஹ் ஒருத்தர் என்று சொல்றாரு, நான் நபி என்று சொல்றாரு, என்னை ஏற்றுக்கொள்ளும் சொல்றாரு, இப்படி என்று பல விஷயங்களை போய் ஹபீப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனிடத்தில் அபூ ஜஹீல் சொல்றான். சொன்ன உடனே அரச சபைக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அழைக்கப்படுகிறது. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்களும் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்களும் போகிறார்கள். அந்த அரச சபையில் இவர் ஒரு நபி என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அந்த சபைக்குள் செல்லுகின்ற பொழுது அப்படியே அந்த சபை அப்படியே எழுந்து நின்றுச்சு. சிலர்களை பார்த்தால் ஒரு பயம் வரும் தெரியுமா? சிலர்களுடைய தோற்றத்தை பார்த்தால் ஒரு கண்ணியம் வரும். அவர் எப்படியாக வேண்டால் இருக்கலாம், ஆனா அவருடைய அந்த சூரத்தை அந்த வகாரத்தை பார்த்தா இவர் ஒரு பெரிய ஆளா இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சம் வரக்கூடிய அந்த நிலையில் அந்த அரச சபையே அப்படியே எழுந்து நின்னுச்சு. நின்ற உடனே ஹபீப் இப்னு மாலிக் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்துல கேட்டாங்க, நபிமார்களுக்கெல்லாம் முஜிசாத் என்று ஒன்று இருக்கிறது, உங்களுக்கு முஜிசாத் இருக்கிறதா? உங்களுக்கு முஜிசாத் இருக்கிறதான்னு கேட்டாங்க. அதுக்கு என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம். என்ன செய்யணும்? நான் அப்படி நீ சொல்றத நான் செஞ்சா என்ன கொண்டு ஈமான் கொள்ளுவியா? ஆனா ஒரு ஷரத்து, அதையும் சொல்றான். அப்ப என்ன நான் செய்யணும்? என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஹபீப் இப்னு மாலிக் சொல்றான், சூரியன் உதித்த சூரியன் மறைய வேண்டும், சந்திரன் உதிக்க வேண்டும், உதித்த சந்திரனை பூமிக்கு இறக்க வேண்டும், இறக்கிய சந்திரனை இரண்டாக பிளக்க வேண்டும், பிளந்த சந்திரன் ஒன்றாக சேர வேண்டும், சேர்ந்த சந்திரன் வானத்திற்கு போக வேண்டும், போன சந்திரன் மறைய வேண்டும், சூரியன் உதிக்க வேண்டும். கற்பனைக்கு அப்பால் பட்டதே, ஆனால் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும், மறுக்க முடியாது. ஆனால் கல்புல ஒரு ஷரத்தை சொல்றான். என்ன? நான் ஒரு கல்புல ஒரு ஷரத்து நினைச்சிருக்கேன், அதையும் செஞ்சாதான் நான் ஈமான் கொள்ளுவேன். என்ன? சரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹபீப் இப்னு மாலிக் சொன்னதை போலவே 2 ரக்காத்துக்கள் சுன்னத்தை தொழுந்து விட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி விட்டு சந்திரனை
சூரியனை இஷாராவின் மூலம் காட்டுகிறார்கள். சூரியன் மறைகிறது, சந்திரன் உதிக்கிறது. உதிர்ந்த சந்திரனை பூமிக்கு இறக்கிறார்கள். இறக்கின சந்திரனை இரண்டாக பிறக்கிறார்கள். பிளந்த சந்திரனை மீண்டும் வானத்தளவில் உயர்த்திய சந்திரனை மறைத்து சூரியனை மறுபடியும் இருந்த இடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாராவின் மூலமே செய்து முடித்தார்கள். அதுவும் அவனுடைய கல்வி ஏற்றுக்கொள்ளவில்லை. மறுபடியும் சொன்னா, நான் ஒரு ஷரத்து சொன்னேனே, என்ன ஷரத்து? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன ஷரத்து நீ நினைச்சது? உனக்கிட்ட உன் மகள் ஒரு சப்பானியான ஒரு பெண்மணி, அந்த சப்பானி பெண்மணிக்கு உன்னுடைய மகளுக்கு சுகமாக வேண்டும், அதான் உன்னுடைய நியத்து. போய் பாரு, உன்னுடைய மகள் பரிசுத்தமாக சப்பானி தன்மையை விட்டு நீங்க இருப்பார். ஹபீப் இப்னு மாலிக் என்று சொல்லக்கூடிய அரசனுக்கு அப்படியே ஆச்சரியம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவனுடைய கோட்டை அரச சபைக்கு போகிறான். ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். வாப்பாண்டு கலிமாவை சொல்லிக் கொண்டே, என்னம்மா இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? என் கனவுல ஒருத்தர் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, உங்க வாப்பா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுட்டா, நீயும் இஸ்லாத்தை ஏற்றுக்கோ என்பதாக சொல்லி அந்த இருவர்களுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து விடயங்களும் எங்களுடைய மூளைக்கு எட்டாத அளவாகத்தான் இருக்கும். ஆனால் நம்பத்தான் வேண்டும், அதை மறுக்க முடியாது. சந்திரனை பிளக்கின்றது என்பால் கைவிரலால் சந்திரனை பிறந்தார்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்டா உள்ளம் ஏற்றுக்கொள்ளாதே. ஒரு முறை ஒரு சயின்ஸ் கிளப்ல ஒரு சயின்டிஸ்ட் என்ன செஞ்சான்டா, ஒரு தவளையை கொண்டு வந்து வச்சான் சர்ச் பண்றதுக்காக வேண்டி. வச்சு அந்த தவளையில ஒரு காலை கட் பண்ணான், ஒரு காலை வெட்டிட்டு ஜம்ப் பண்ணான். அந்த தவளை 3 காலால அங்கால இங்காலாண்டு வச்சு பாஞ்சிட்டு. அப்ப எழுதிக்க நான் நோட் பண்ணி, தவளையுடைய 4 கால்களில் ஒரு காலை வெட்டினால் தவளை பாயும், 2வது காலையும் வெட்டினான் தவளையில. வெட்டிட்டு கம்முண்டால ஜம்ப் உண்டான். தவளை ஒரு மாதிரியா அங்கால இங்காலாண்டு 2 காலால பாஞ்சிச்சு, ஜம்ப் பண்ணிச்சு. அதையும் எழுதிக்க நான் 2வது குறிப்பை போட்டு பாயிண்ட போட்டு, தவளைக்கு 2 கால்கள் இல்லாமல் 2 காலால் தவளை பாய். 3வது காலையும் மறுத்தார். அறுத்து ஜம்ப் உண்டான். தவளை ஒரு மாதிரியா ஒரு காலால் அங்கால இங்காலாண்டு செஞ்சு பாஞ்சிட்டு. அதையும் 3வது பாயிண்ட போட்டு, தவளையுடைய 4 கால்களில் 3 கால்களை வெட்டினால் தவளை பாயுண்டான். 4வது காலையும் வெட்டினான். வெட்டி போட்டு திருப்பி ஜம்ப் உண்டான். தவளை பாயுமா? பாயாது. 4வது பாயிண்டை போட்டு எழுதி கொண்டான், தவளையுடைய 4 கால்களை வெட்டினால் தவளைக்கு காது கேட்காது. முடிஞ்சா? அவனுக்கு ஏற்ற போல, அவனுடைய மூளைக்கு எட்டலையா, அவ்வளவுதான், முடிஞ்சு. அதே போல்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அனைத்து விடயங்களையும் எங்களுடைய கல்வியை நாங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் மாறாக சிந்திக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சிறப்பு எவ்வாறு இருக்கிறது, அவர்களுடைய நிலை என்ன, ஒவ்வொன்றை சிந்தித்து பார்த்தால் மறுத்து போய் விடுவீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களும். ஆகையால் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நான் நாளும் கண்ணியப்படுத்தி, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அதிகமாக ஸலவாத்து சொல்லக்கூடிய கூட்டத்தில் வல்ல இறைவன் என்னையும் உங்களையும் ஆக்கி வைப்பானாக. வாஹிர தவ்வானா வனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.